பேரவை வளாகத்தில் சங்கரலிங்கனார் சிலை தலைமைச் செயலர் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களில் முக்கியமான ஒருவர். ஸோ இவர் தான் 1956 பார்த்தீங்கன்னா மொழி வாரியாக மாநிலம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். நவம்பர் 1ஆம் தேதி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலமாக இருந்திருக்காது, மெட்ராஸ் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம மாநிலம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதற்கு முன்னாடியே 1956 வந்து 27 ஜூலையில் சங்கரலிங்கனார் மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடாக மாற்றம் பண்ணணும் அப்படின்னு 27 ஜூலையில் அவருடைய அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தொடங்கியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா 12 அம்ச கோரிக்கைகளை அவர் வச்சிருப்பாரு. மது ஒழிப்பு, அந்த தேர்தல் முறைகளில் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருப்பாரு. ஸோ மொத்தம் 76 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து அக்டோபர் 11ஆம் தேதி வந்து இறந்திருப்பார். ஸோ இவருடைய அந்த நினைவாக தான் அண்ணாதுரை அவர்கள் 1967ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற போது ஒரு தீர்மானத்தை வந்து சட்டசபையில் கொண்டு வந்திருப்பாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 1967. ஸோ அந்த டே தான் நம்ம தமிழ்நாடு டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எப்போ மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கும் அப்படின்னா 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14 தான் பாராளுமன்றத்தால் மெட்ராஸ் அப்படிங்கிற நேம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலம் வந்து மெட்ராஸோட இணைந்து தான் இருந்திருக்கும். ஸோ 1952 சங்கரலிங்கனார் மாதிரியே ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்திருப்பாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி 1952 வரைக்கும் இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏறக்குறைய ஒரு 56-58 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அதற்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெட்ராஸ்ல இருந்து அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து தனியாக பிரித்து ஆந்திர மாநிலம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மொழி வாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும்.